மாட்டி விடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோமே, ரொம்ப ஈஸிங்க. raga.thr.fm அதான் வெப்சைட். அங்க வந்து கொடுங்க. நிறைய பேர் இருக்காங்க லிஸ்ட்ல. இருந்தாலும் உங்க கதை நல்ல கதையா இருந்துச்சுன்னா உடனடியா பிக் பண்றதுக்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. ஓகே, அடுத்தது சுப்பம்மா வந்து மாட்டிக்கிட்டாங்க நம்ம கிட்ட. அவங்களுடைய சன்னை அவங்கள மாட்டி விட்டாங்க. ஓகே, சன்னு வந்து யாரோ அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஹெட் மாஸ்டர் மாதிரி நடிச்சேன். அண்ணன் உதயா வந்து அந்த பேரண்ட் மாதிரி நடிச்சாரு. இது ஒரு நவரசம் கலந்தது. நிச்சயம் நீங்க கேட்கணும். இமோஷனல் ஆகும். ஹலோ, வணக்கம். வணக்கம். இது சுப்பம்மாவா? ஆமாங்க. நான் எஸ்ஜிகிடி தலைமை ஆசிரியர் பேசுறேன். வணக்கம் சார். அகில, உங்க மக வீட்டுக்கு வந்துட்டாரா? தெரியலீங்களே, நான் வேலை இடத்துல இருக்கேன். அதை போய் தான் பாக்கணும் சார். அவரு ஒரு சின்ன தவறு பண்ணிட்டாருமா. ஓ, ஒரு பையனுடைய தலைய அடிச்சிட்டாரு. இன்னைக்குங்களா? அது என்னமோ விளையாண்டுகிட்டு இருந்தாங்க, திடீர்னு அடிச்சிட்டாங்க. கொஞ்சம் ரத்தம் எல்லாம் வந்துருச்சு. அப்போ அந்த அப்பா அம்மா எல்லாம் வந்துட்டாங்க ஸ்கூலுக்கு. இப்போ நான் சொல்றேன், இது வந்து விளையாட்டு தான். அவன் வந்து விளையாண்டுகிட்டு இருக்கும் போது நடந்த ஒரு விஷயம். அதை நம்ம பெருசுப்படுத்த வேணாம். அவங்கதான் ஆவுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரகு ரகு, இப்போ நீங்க வந்து ஏதாவது ஸ்கூலுக்கு வர முடியுமா? அப்ப சரிங்க சார், நான் வரேன் சார். ஓகே, இல்ல பேசணுமா? ஓகே, நான் இது அந்த பேரண்ட் வந்து இப்ப இருக்காரு. அவர்கிட்ட நீங்க பேசி பாருங்க. அப்படி செட்டில் பண்ண முடிச்சு, அதாவது நம்ம பேசி இங்கேயே முடிச்சுன்னா முடிச்சிடலாம். அப்ப நான் வந்து இந்த பையனுக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறேன். பிரச்சனை இல்ல. ஃபாதர்கிட்ட பேசுங்க. ஹலோ, அகிலா அம்மா வரீங்க? ஆமாங்க. என்னங்க பிள்ளைங்க எப்படி இருக்க? சரிங்க, நான் வந்து கண்டிக்கிறேங்க. இப்ப வரேங்க. ஏன்னா இப்படியே விட்டுட்டா சரிப்பட்டு வராது. ஏன்னா ஏற்கனவே நிறைய வாட்டி இந்த மாதிரி பண்ணிருக்கான். என்ன நீங்க இப்படி எப்படி இந்த மாதிரி? கொஞ்சம் மொரட்டு குணம் இருக்குங்க அவருக்கு. மொரட்டு குணம் இருந்தா அது ஏன் பிள்ளைகிட்ட காட்டணுமா? கொஞ்சம் அமைதியா பேசுங்க. உங்க வீட்டுல உங்க பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிதான் தெரியும். அமைதியா பேசுங்க. நீங்க பெற்றோர்களா இருக்கிய நம்ம தான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். என்ன சார் நீங்க பேசிட்டு இருக்கீங்க? பையன் தலையில ரத்தம் வருது. அதான் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து போறோம்ல. நல்லபடியா பேசி சார், நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கிறீங்களா? நேரத்துல இந்த மாதிரி பிள்ளைங்க பண்றது நமக்கு வந்து பெரிய பிரச்சனையா இருங்க. ஏமா, சொல்லுங்க சார். இவர் கொஞ்சம் கோவ டைப் தான். பேசி இருக்குங்க சார். நீங்க கொஞ்சம் வெளியே போறீங்களா? ஹலோ, உங்க வீட்டு பிள்ளை இந்த மாதிரி அடிபட்டு இருந்தா நீங்க வந்து பாருங்க. சொல்லிக்கிட்டே இருக்கேன், நான் ஹேண்டில் பண்றேன். நீங்க பேசாம இருங்க. மாதர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த கொஞ்ச நேரத்துல பிரச்சனை சால்வ் ஆயிரும். தயவு செய்து வெளியே போங்க. சார் பரவாயில்லைங்க சார், அவரை ஏசாதீங்க சார். நான் வரேன். அம்மா பாருங்க, இப்ப அகிலன்ட்ட நான் விசாரிச்சேன். அவர் வந்து தெரியாதனமா தான் பண்ண. இவர் தான் ஏதோ தெரியாம பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப எனக்கு அப்படியே ஆத்திரம் வந்து இவர் அப்படியே நல்ல வழியா வெளியே போயிட்டாரு. அம்மா, என்னம்மா என்ன பிரச்சனை பையனுக்கு? நல்லபடியா தானே படிச்சுக்கிட்டு இருக்கான். நல்லா படிக்கிறது, கொஞ்சம் மறத்து போனோம். அதான் ஒன்னும் இல்லைங்க. இது சிம்பிள் மேட்டர் தான், பிரச்சனையே இல்ல சார். வாங்க சார், உட்காருங்க சார். பேசி முடிச்சிருவோம் சார். இது வந்து பெரிய மேட்டரே கிடையாது. அம்மா வந்து தெரியாதானமா அந்த பையன் 2 பேரும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஆயி போச்சு. நம்ம காலத்துல விளையாடலையா? அதே மாதிரிதான். மன்னிச்சு விட்டுருங்க சார். சரிங்க சார். இப்ப உங்க பையன் கண்டிஷன் எப்படி இருக்குங்க சார்? நான் முதல்ல அது அவரை பாக்கணும். அவங்க மகன் எப்படி அடிச்சிருக்காரு? எங்க ரத்தம் வந்து தையல் ஏதோ இருக்கா? அதெல்லாம் நான் கொஞ்சம் எப்படி நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவதுங்க, அவர் வந்து உக்காந்து இருக்கிறப்ப தலையில வந்து தட்டி இருக்காரு. இவன் திரும்பி கேட்டிருக்கா, ஏன் எப்படி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்ப கேட்டோன்னு அவர் வந்து சொன்னாரா, இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவர் வந்து தலையில அடிச்சு ரத்தம் வருது. இப்ப தையல் எதுவும் போட்டிருக்கீங்களா சார்? தையல் வந்து அந்த கிழிஞ்ச சட்டையில தான் போட்டிருக்கோம். தலையெல்லாம் ஒண்ணும் போடல. பெரிய பேண்டேஜ் ஒண்ணு சுத்தி இருக்காங்க. கிளினிக் கூட்டு போயிட்டீங்களா? கிளினிக்ல நாங்க சொந்தமா கிளினிக் வச்சிருக்கோங்க. அழுதான், நான் அரைஞ்சேன், அவன் அரைஞ்சான், நான் அரைஞ்சேன். இப்படியே எல்லாம் அடித்தடியா போயிருச்சு. எல்லாம் போங்க சார். இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு தானே? பையன் நான் பாத்துக்கிறேன், செலவு பாத்துக்கிறேன். அம்மா சரி, சொல்லுங்க சார். அம்மா, நீங்க ஒண்ணு கவலைப்படாத, ஆபீஸ்லயே இருங்க. பிரச்சனை இல்ல. பையன் கவலையா இருக்கு சார். பையன் கவலைப்பட வேணாம். ஏன்னா பையன் கொஞ்சம் சுட்டி. என்ன தெரியுமா செஞ்சிருக்காரு? சொன்னா நீங்க கோச்சு கூடாது. மனசு தளர வேணாம். சொல்லுங்க சார். அந்த ரேடியோ நிகழ்ச்சி இருக்குல்ல, இது எப்படி இருக்கு பண்ணுவாங்களா? அந்த ஆனந்தா உதயா, ஆமாங்க சார். அதுல வந்து உங்க பேர் வச்சு உங்களை மாட்டி விட்டுருக்காங்க. ஓ, என்னீங்களா? உங்களதான். அதனாலதான் உதயான்ற நான் கேக்குறேன், இது எப்படி இருக்குன்னு. ஐயோ, எங்கனால நம்பவே முடியல. உண்மைங்களா? வணக்கம்மா, நான் தலைமை ஆசிரியர் இல்ல, ரேடியோ அறிவிப்பாளர். THR ஆனந்தா, அது உதயா. இது எப்படி இருக்கு? ரொம்ப
நல்லா இருக்கு. ஐயோ, பையனுக்கு ஒண்ணும் ஆகல, நல்லா இருக்காரு. அகிலன் தான் உங்களை மாட்டி விட்டுருக்காங்க. அப்படிங்களா? சரி, வீட்டுல போய் இருக்கு. வீட்டுல இனிமேதான் இருக்கா டன்டனக்கா? ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? மாட்டி விடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோமே, ரொம்ப ஈஸிங்க. raga.thr.fm அதான் வெப்சைட். அங்க வந்து கொடுங்க. நிறைய பேர் இருக்காங்க லிஸ்ட்ல. இருந்தாலும் உங்க கதை நல்ல கதையா இருந்துச்சுன்னா உடனடியா பிக் பண்றதுக்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. ஓகே, அடுத்தது சுப்பம்மா வந்து மாட்டிக்கிட்டாங்க நம்ம கிட்ட. அவங்களுடைய சன்னை அவங்கள மாட்டி விட்டாங்க. ஓகே, சன்னு வந்து யாரோ அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஹெட் மாஸ்டர் மாதிரி நடிச்சேன். அண்ணன் உதயா வந்து அந்த பேரண்ட் மாதிரி நடிச்சாரு. இது ஒரு நவரசம் கலந்தது. நிச்சயம் நீங்க கேட்கணும், இமோஷனல் ஆகும். ஹலோ, வணக்கம். வணக்கம். இது சுப்பம்மாவா? ஆமாங்க. நான் SJKT தலைமை ஆசிரியர் பேசுறேன். வணக்கம் சார். அகில உங்க மக வீட்டுக்கு வந்துட்டாரா? தெரியலீங்களே, நான் வேலை இடத்துல இருக்கேன். அதை போய் தான் பாக்கணும் சார். அவரு ஒரு சின்ன தவறு பண்ணிட்டாருமா. ஓ, ஒரு பையனுடைய தலையை அடிச்சிட்டாரு. இன்னைக்குங்களா? அது என்னமோ விளையாண்டுகிட்டு இருந்தாங்க, திடீர்னு அடிச்சிட்டாங்க. கொஞ்சம் ரத்தம் எல்லாம் வந்துருச்சு. அப்போ அந்த அப்பா அம்மா எல்லாம் வந்துட்டாங்க ஸ்கூலுக்கு. இப்போ நான் சொல்றேன், இது வந்து விளையாட்டு தான். அவன் வந்து விளையாண்டுகிட்டு இருக்கும்போது நடந்த ஒரு விஷயம். அதை நம்ம பெருசுப்படுத்த வேணாம். அவங்கதான் ஆவுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரகு, இப்போ நீங்க வந்து ஏதாவது ஸ்கூலுக்கு வர முடியுமா? அப்ப சரிங்க சார், நான் வரேன். ஓகே, இல்ல இரு பேசணுமா? ஓகே, நான் இது அந்த பேரண்ட் வந்து இப்ப இருக்காரு. அவர்கிட்ட நீங்க பேசி பாருங்க. அப்படி செட்டில் பண்ண முடிச்சு, அதாவது நம்ம பேசி இங்கேயே முடிச்சுன்னா முடிச்சிடலாம். அப்ப நான் வந்து இந்த பையனுக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறேன். பிரச்சனை இல்ல, ஃபாதர்கிட்ட பேசுங்க. ஹலோ, அகில அம்மா வரீங்க? ஆமாங்க. என்னங்க பிள்ளைங்க எப்படி இருக்க? சரிங்க, நான் வந்து கண்டிக்கிறேங்க. இப்ப வரேங்க. ஏன்னா இப்படியே விட்டுட்டா சரிப்பட்டு வராது. ஏன்னா ஏற்கனவே நிறைய வாட்டி இந்த மாதிரி பண்ணிருக்கான். என்ன நீங்க இப்படி எப்படி இந்த மாதிரி? கொஞ்சம் மொரட்டு குணம் இருக்குங்க அவருக்கு. மொரட்டு குணம் இருந்தா அது ஏன் பிள்ளைகிட்ட காட்டணுமா? கொஞ்சம் அமைதியா பேசுங்க. உங்க வீட்டுல உங்க பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிதான் தெரியும். அமைதியா பேசுங்க. நீங்க பெற்றோர்களா இருக்கிய நம்ம தான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். என்ன சார் நீங்க பேசிட்டு இருக்கீங்க? பையன் தலையில் ரத்தம் வருது. அதான் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து போறோம்ல, நல்லபடியா பேசி ஒரு சார். நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கிறீங்களா? சில நேரத்துல இந்த மாதிரி பிள்ளைங்க பண்றது நமக்கு வந்து பெரிய பிரச்சனையா இருங்க. ஏமா, சொல்லுங்க சார். இவர் கொஞ்சம் கோவ டைப் தான். பேசி இருக்குங்க சார். நீங்க கொஞ்சம் வெளியே போறீங்களா? ஹலோ, உங்க வீட்டு பிள்ளை இந்த மாதிரி அடிபட்டு இருந்தா நீங்க வந்து பாருங்க, சொல்லிக்கிட்டே இருக்கேன், நான் ஹேண்டில் பண்றேன். நீங்க பேசாம இருங்க. மாதர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த கொஞ்ச நேரத்துல பிரச்சனை சால்வ் ஆயிரும். தயவு செய்து வெளியே போங்க சார். பரவாயில்லைங்க சார், அவரை ஏசாதீங்க சார். நான் வரேன். அம்மா பாருங்க, இப்ப அகிலன்ட்ட நான் விசாரிச்சேன். அவர் வந்து தெரியாதனமா தான் பண்ண. இவர் தான் ஏதோ தெரியாம பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப எனக்கு அப்படியே ஆத்திரம் வந்து இவர் அப்படியே நல்ல வழி வெளியே போயிட்டாரு. அம்மா, என்னம்மா என்ன பிரச்சனை பையனுக்கு? நல்லபடியா தானே படிச்சுக்கிட்டு இருக்கான். நல்லா படிக்கிற, கொஞ்சம் மறட்டு போனோம். அதான் ஒன்னும் இல்லைங்க. இது சிம்பிள் மேட்டர் தான், பிரச்சனையே இல்ல சார். வாங்க சார், உட்காருங்க சார். பேசி முடிச்சிருவோம் சார். இது ஒன்னும் பெரிய மேட்டரே கிடையாது. அம்மா வந்து தெரியாதானமா அந்த பையன் 2 பேர் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஆயி போச்சு. நம்ம காலத்துல விளையாடலையா? அதே மாதிரிதான். அனுப்பிச்சு விட்டுருங்க சார். சரிங்க சார். இப்ப உங்க பையன் கண்டிஷன் எப்படி இருக்குங்க சார்? நான் முதல்ல அவரை பாக்கணும். அவங்க மகன் எப்படி அடிச்சிருக்காரு? எங்க ரத்தம் வந்து தையல் ஏதோ இருக்கா? அதெல்லாம் நான் கொஞ்சம் எப்படி நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவதுங்க, அவர் வந்து உக்காந்து இருக்கிறப்ப தலையில வந்து தட்டி இருக்காரு. இவன் திரும்பி கேட்டிருக்கா, ஏன் எப்படி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்ப கேட்டோன்னா அவர் வந்து சொன்னாரா, இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவர் வந்து தலையில அடிச்சு ரத்தம் வருது. இப்ப தையல் எதுவும் போட்டிருக்கீங்களா சார்? தையல் வந்து அந்த கிழிஞ்ச சட்டையில தான் போட்டிருக்கோம். தலையெல்லாம் ஒண்ணும் போடல. பெரிய பேண்டேஜ் ஒண்ணு சுத்தி இருக்காங்க. இப்ப கிளினிக் கூட்டு போயிட்டீங்களா? கிளினிக்ல நாங்க சொந்தமா கிளினிக் வச்சிருக்கோங்க. அழுதான், நான் அரைஞ்சேன், அவன் அரைஞ்சான், நான் அரைஞ்சேன். இப்படி எல்லாம் அடித்தடியா போயிருச்சு. எல்லாம் போங்க சார். இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு தானே? பையன் நான் பாத்துக்கிறேன், செலவு பாத்துக்கிறேன். அம்மா சரி, சொல்லுங்க சார். அம்மா, நீங்க ஒண்ணு கவலைப்படாத, ஆபீஸ்லயே இருங்க, பிரச்சனையே இல்ல.
சொல்லுங்க சார். இல்ல, பையன் கவலையா இருக்கு சார். பையன் கவலைப்பட வேணாம். ஏன்னா பையன் கொஞ்சம் சுட்டி என்ன தெரியுமா செஞ்சிருக்காரு. சொன்னா நீங்க கோச்சு கூடாது. மனசு தளர விடானா. இல்ல, சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். அந்த ரேடியோ நிகழ்ச்சி இருக்குல்ல, இது எப்படி இருக்கு பண்ணுவாங்களா அந்த ஆனந்தா உதயா, ஆமாங்க சார். அதுல வந்து உங்க பேர் வச்சு உங்களை மாட்டி விட்டுருக்காங்க. ஓ, என்னீங்களா? உங்களதான். அதனாலதான் உதயான்ற நான் கேக்குறேன் இது எப்படி இருக்குன்னு. ஐயோ, எங்கனால நம்பவே முடியல. உண்மைங்களா? இது எப்படி இருக்கு? வணக்கம்மா, நான் தலைமை ஆசிரியர் இல்ல, ரேடியோ அறிவிப்பாளர் டிஎச்ஆர் ராக ஆனந்தா, அது உதயா. இது எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. ஐயோ, பையனுக்கு ஒண்ணும் ஆகல, நல்லா இருக்காரு. அகிலன் தான் உங்களை மாட்டி விட்டுருக்காங்க. அப்படிங்களா? சரி, வீட்டுல போய் இருக்கு. வீட்டுல இனிமேதான் இருக்கா டன்டனக்கா. ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இது எப்படி இருக்கு?